हाय दोस्तों, वेलकम टू मास स्पोकन हिंदी यूट्यूब चैनल। इनकी நம்ம வீடியோல ப்ரீவியஸ் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். டோன்ட் ரிலேட்டட் வேர்டு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு. டோன்ட் அப்படின்னு ஹிந்தியில் மத் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க மேலேயும் லிங்க் கொடுக்குறேன், கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்படின்னு அதை கேட்காத, இதை வந்து ரெண்டு விதமாக நம்ம தமிழில் சொல்லுவோம். எப்படின்னு கேட்காத, எப்படின்னு கேள்வி கேட்காத அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா कैसे वह मत पूछो, कैसे वह मत पूछो இப்படியும் சொல்லலாம். இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம்னா कैसे वह सवाल मत करो அப்படின்னு சொல்லலாம். कैसे वह मत पूछो அப்படின்றது कैसे அப்படின்னா எப்படி, वह मत पूछो அப்படின்னா அதை பற்றி கேட்காத அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ ரெண்டாவது வந்து कैसे वह सवाल मत करो, சவால் அப்படின்னா கேள்வி, ஓகேவா? கேள்வி கேட்காத அப்படின்றத कैसे वह सवाल मत करो அப்படின்னு கேட்கலாம். ஸோ कैसे वह मत पूछो, कैसे वह सवाल मत करो இரண்டுமே கரெக்டு தான். ஏன் என்று அதை கேட்காத, ஏன்னு அதை கேட்காத. ஃபஸ்ட் வந்து எப்படி அப்படின்னு கேட்காத, இப்போது ஏன் அப்படின்ட்டு கேட்காத அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா क्यों वह मत पूछो, क्यों वह मत पूछो. क्यों அப்படின்னா ஏன், वह मत पूछोனா அதை கேட்காத அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ क्यों वह मत पूछो. எப்பொழுது என்று அதை கேட்காத. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது எப்படின்னு கேட்காத, ரெண்டாவது ஏன்னு கேட்காத, இப்போ எப்போ அப்படின்னு அதை கேட்காத அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா கப் वह मत पूछो, கப் वह मत पूछो. கப் அப்படின்னா எப்போ, ஓகேவா? ஸோ கப் वह मत पूछो அப்படின்னா எப்போன்னு கேட்காத. சத்தம் போடாத, சத்தம் போடாத ஹிந்தியில் ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று வந்து ஆவாஜ் மத் கரோ இப்படியும் சொல்லலாம், இன்னொன்று வந்து ஷோர் மத் கரோ அப்படின்னு சொல்லலாம். ஆவாஜ் அப்படின்னா சத்தம், ஓகேவா? ஷோர் அப்படின்னா நம்ம பிள்ளைங்க கத்துவாங்க இல்லையா, ஸோ அதை ஷோர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆவாஜ் மத் கரோ அப்படின்னு சொல்லலாம், ஷோர் மத் கரோ அப்படின்னு கூட சொல்லலாம். இப்பொழுது மேலே போகாத, இப்போது மேலே போகாத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா அபி உப்பர் மத் ஜாவோ. அபி அப்படின்னா இப்பொழுது, மேலே அப்படின்னா ஊப்பர், போகாத அப்படின்றதுக்கு மத் ஜாவோ அப்படின்னு சொல்லலாம். ஜாவோ அப்படின்னா போ அப்படின்ட்டு அர்த்தம், மத் ஜாவோ அப்படின்னா போகாத அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இப்போது மேலே போகாத அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா அபி ஊப்பர் மத் ஜாவோ, அபி ஊப்பர் மத் ஜாவோ. நெருப்பின் அருகில் போகாதே, நெருப்புக்கிட்ட போவாத அப்படின்னு நம்ம குழந்தைங்கக்கிட்ட சொல்லியிருக்கோம். ஸோ அதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா ஆக் கே பாஸ் மத் ஜாவோ. ஆக் அப்படின்றது நெருப்பு, ஓகேவா? பாஸ் அப்படின்னா பக்கத்தில், மத் ஜாவோ அப்படின்னா போகாத அப்படின்ட்டு அர்த்தம். ஆக் கே பாஸ் அப்படின்றது நெருப்பு பக்கத்தில், தீ பக்கத்தில் அப்படின்னு சொல்கிறது. நெருப்பின் அருகே போகாதே ஹிந்தியில் ஆக் கே பாஸ் மத் ஜாவோ, ஆகு கே பாஸ் மத் ஜாவோ. ஆக் கே பாஸ்னால் நெருப்பு கிட்ட, ஓகேவா? இயந்திரத்தின் அருகில் போகாதே, இயந்திரத்தின் அருகில் போகாதே. பேச்சு வழக்கில் நம்ம சொல்லுவோம் மிஷின் கிட்ட போகாத அப்படின்னு சொல்லுவோம். மிஷின் கிட்ட போகாத ஹிந்தியில் மஷின் கே பாஸ் மத் ஜாவோ, மஷின் கே பாஸ் மத் ஜாவோ. ஸோ ஒரு பொருளுக்கிட்ட, ஒரு பொருள் பக்கத்தில் போகாத, அந்த பொருள் பக்கத்தில் அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா அந்த பொருள் பேரை வச்சு அதுக்கு அடுத்து கே பாஸ் அப்படின்னு ஆட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மஷின் கே பாஸ், இதுவே தண்ணி பக்கத்தில் அப்படின்னா பானி கே பாஸ் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? ஸோ இயந்திரத்தின் அருகில் போகாத, மஷின் கிட்ட போகாத அப்படின்றப்போ மஷின் கே பாஸ் மத் ஜாவோ, மஷின் கே பாஸ் மத் ஜாவோ. இந்த பார்த்திங்களா, அடுத்த அதே எக்ஸாம்பிள் நான் எடுத்திருக்கேன். தண்ணிக்கு பக்கத்தில் போகாத. ஸோ ஹிந்தியில் பானி கே பாஸ் மத் ஜாவோ, பானி கே பாஸ் மத் ஜாவோ. பானி அப்படின்றது தண்ணி, அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ தண்ணிக்கு பக்கத்தில் போகாத அப்படின்னு சொல்கிறப்போ பானி கே பாஸ் மத் ஜாவோ. பாஸ் அப்படின்றது அருகில். இப்போ சுவரின் அருகில் போகாதே, சுவரின் அருகில் போகாதே. ஸோ செவுத்துக்கிட்ட போகாத அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ செவருக்கு திவார் அப்படின்னு சொல்லணும் ஹிந்தியில். ஸோ இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலான்ட்டு இல்லையா? எப்படின்னா தீவார் கே பாஸ் மத் ஜாவோ, தீவார் கே பாஸ் மத் ஜாவோ. தீவார் அப்படின்றது தாங்க சுவர், ஓகேவா? ஸோ தீவார் கே பாஸ் அப்படின்றப்ப சுவரின் அருகில், மத் ஜாவோ போகாத. என்ன தொடாத, என்ன தொடாத ஹிந்தியில் இரண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று வந்து முஜே ஹாத் மத் லகாவோ, முஜே ஹாத் மத் லகாவோ இப்படி சொல்லலாம். இன்னொன்று முஜே மத் சூவோ இப்படின்னு சொல்லலாம், முஜே மத் சூவோ.
ரெண்டும் கரெக்டு தான், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ என்னை தொடாத அப்படின்றப்போ ஹிந்தியில் முஜே ஹாத் மத் லகாவ். முஜே அப்படின்னா என்ன, ஹாத் மத் லகாவ் அப்படின்றது கை வைக்காத அப்படின்ட்டு அர்த்தம், இல்லை என்னை தொடாத அப்படின்ற அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து முஜே மத் சூவோ. முஜே அப்படின்றது என்ன, மத் சூவோ அப்படின்னா தொடாத. ஓகேவா? ஸோ என்னை தொடாத, முஜே ஹாத் மத் லகாவோ அல்லது முஜே மத் சூவோ எப்படின்னு சொல்லிக்கலாம். அவனை இல்லை அவளை தொடாதே. ஒரு நபரை நம்ம சொல்கிற போது அவனை இல்லை அவளை தொடாத அப்படின்றப்போ உசே ஹாத் மத் லகாவோ அப்படின்னு சொல்லலாம். உசே ஹாத் மத் லகாவோ அல்லது உசே மத் சூவோ அப்படின்னு சொல்லலாம். உசே அப்படின்றது அவன் இல்லை அவளை குறிக்கிறது. ஓகே, ஸோ உசே ஹாத் மத் லகாவோ அல்லது உசே மத் சூவோ. அந்த கம்பியை தொடாத, அந்த கம்பியை தொடாத. உஸ் தார்கோ ஹாத் மத் லகாவோ. உஸ் தார்கோ ஹாத் மத் லகாவோ. தார் அப்படின்றது கம்பி. ஓகேவா? உஸ் அப்படின்னா அந்த. ஸோ அந்த கம்பி அப்படின்னு சொல்கிறப்போ உஸ்தார், அந்த கம்பியை அப்படின்னு சொல்கிறப்போ உஸ்தார்கோ அப்படின்னு சொல்லணும். தொடாத அப்படின்னு சொல்கிறப்போ ஹாத் மத் லகாவோ அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா மத் சூவோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கம்பியை தொடாத உஸ்தார்கோ ஹாத் மத் லகாவோ அல்லது உஸ்தார்கோ மத் சூவோ அப்படின்னு சொல்லலாம். உஸ்தார்கோ ஹாத் மத் லகாவோ. தட்டை தொடாத, தட்டை தொடாத. பிளேட்டை தொடாத அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா பிளேட் கோ ஹாத் மத் லகாவோ. பிளேட் கோ ஹாத் மத் லகாவோ. பிளேட் அப்படின்றது தட்டு. ஸோ தட்டை அப்படின்னு சொல்கிறப்போ பிளேட் கோ. தொடாத ஹாத் மத் லகாவோ அல்லது மச்சுவோ ரெண்டுமே கரெக்டாக. பிளேட் கோ ஹாத் மத் லகாவோ. சுயநலமாக இருக்காத, சுயநலமாக இருக்காத. நம்ம சொல்லுவோம் பேச்சு வழக்கில் செல்ஃபிஷாக இருக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஸ்வார்த்தி மத் பனோ அல்லது மத்லபி மத் பனோ இப்படியும் சொல்லலாம். ஸ்வார்த்தி அப்படின்றது சுயநலம், மத்லபி அப்படின்றதுமே சுயநலம் தான். ஸோ சுயநலமாக இருக்காத அப்படின்றத ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று வந்து ஸ்வார்த்தி மத் பனோ அப்படின்னு சொல்லலாம், மத்லபி மத் பனோ அப்படின்னு கூட சொல்லலாம். பேச்சு வழக்கில் மோஸ்ட்லி மத்லபி மத் பனோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஸ்வார்த்தி மத் பனோ அல்லது மத்லபி மத் பனோ. மத்லபி மத் பனோ. நம்பிக்கை இழந்து இருக்காத, நம்பிக்கை இழந்து இருக்காத. ஹிந்தியில் நா உம்மீத் மத் ஓ, நா உம்மீத் மத் ஓ அல்லது நிராஷ் மத் ஓ. இந்த நா உம்மீத் அப்படின்றது நம்ம நம்பிக்கை இழக்கிறத குறிப்பிடுறது. ஸோ நம்பிக்கை இழந்து இருக்காத, நா உம்மீத் மத் ஓ, நிராஷ் மத் ஓ. இவ்வளவு உணர்ச்சி வசப்படாத, இவ்வளவு உணர்ச்சி வசப்படாத. ஹிந்தியில் இத்னே பாவுக் மத் பனோ, இத்னே பாவுக் மத் பனோ. பாவுக் அப்படின்றது உணர்ச்சி வசப்படுறது. ஓகே, ஸோ இவ்வளோ உணர்ச்சி வசப்படாத, இத்னே பாவுக் மத் பனோ அப்படின்னு சொல்லலாம். இத்னே அப்படின்றது இவ்வளவு, உணர்ச்சி வசப்படாத அப்படின்றப்போ இத்னே பாவுக் மத் பனோ. இவ்வளவு கர்வம் கொள்ளாதே, இவ்வளவு கர்வம் கொள்ளாதே. ஹிந்தியில் இத்னே கமண்டி மத் பனோ, இத்தனே கமண்டி மத் பனோ. இத்தனே அப்படின்னா இவ்வளவு, கமண்டி அப்படின்றதாங்க கர்வம். ஸோ கர்வம் கொள்ளாதே அப்படின்றப்போ கமண்டி மத் பனோ அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு கர்வம் கொள்ளாத, இத்தனே கமண்டி மத் பனோ. இவ்வளவு அவசரப்படாத, இல்லை இவ்வளவு பொறுமை இல்லாமல் இருக்காத, பொறுமை இல்லாமல் இருக்காத அப்படின்னு சொல்கிறப்போ ஹிந்தியில் இத்தனே உத்தாவ்லே மத் பனோ, இத்தனே உத்தாவ்லே மத் பனோ. இந்த உத்தாவ்லே அப்படின்றதாங்க பொறுமை இல்லாமல் இருக்கிறது. ஓகேவா? ஸோ இத்தனே உத்தாவ்லே மத் பனோ, பொறுமை இல்லாமல் இருக்காத. ஹிந்தியில் இத்தனே உத்தாவ்லே மத் பனோ. பொறுமையை இழக்காதே, பொறுமையை இழக்காதே. பொறுமை அப்படின்ற அந்த ஒரு வேர்டை ஹிந்தியில் தைரிய அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பொறுமை இழக்காத எப்படி ஹிந்தியில் சொல்லலாம், தைரிய மத் கோ, தைரிய மத் கோ. பொறுமையை இழக்காதே, தைரிய மத் கோ. கால் செய்ய மறக்காத, கால் பண்ண மறக்காத. ஹிந்தியில் ஃபோன் கர்னா மத் பூல்னா, ஃபோன் கர்னா மத் பூல்னா. பூல்னா அப்படின்றத மறக்கிறது. ஸோ மறக்காத அப்படின்னு சொல்கிறப்போ மத் பூல்னா அப்படின்னு சொல்லலாம். கால் செய்ய மறக்காத, ஃபோன் கர்னா மத் பூல்னா. ஃபோன் கர்னா அப்படின்னா கால் பண்ணுறது. கடிதம் அனுப்ப மறக்காதே, கடிதம் அனுப்ப மறக்காதே. கடிதம் அப்படின்னா சிட்டி. ஸோ அனுப்புறது அதை ஹிந்தியில் பேஜ்னா அப்படின்னு சொல்லணும். மறக்காத மத் பூல்னா. ஸோ கடிதம் அனுப்ப மறக்காத, சிட்டி பேஜ்னா மத் பூல்னா. चिट्ठी भेजना मत भूलना, चिट्ठी भेजना मत भूलना. உன் கைபேசியை எடுத்து செல்ல மறக்காத, உன் ஃபோனை எடுத்துகிட்டு போக மறக்காத. ஹிந்தியில் மொபைல் லே ஜானா மத் பூல்னா, மொபைல் லே ஜானா மத் பூல்னா. மொபைல் அப்படின்றது ஃபோன், லே ஜானா அப்படின்னா எடுத்து செல்றதுக்கு, மத் பூல்னா அப்படின்னா மறக்காத. ஸோ மொபைல் லே ஜானா மத் பூல்னா.
உன் கண்ணாடி அதாவது உன்னோட ஸ்பெக்ஸை எடுத்துக்கொண்டு போக மறக்காத. இப்போ கண்ணாடி அப்படின்றத நம்ம முகம் பார்க்குறதுக்காக இருக்கட்டும், இல்லை நம்ம கண்ணில் போடுறது எல்லாத்துக்குமே நம்ம கண்ணாடி தான் சொல்லுவோம் இல்லையா. பட் ஹிந்தியில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு. ஸோ ஸ்பெக்ஸுக்கு வந்து ஹிந்தியில் சஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சஸ்மா லேஜானா மத் பூல்னா. ஸ்பெக்ஸ்க்கு வந்து ஹிந்தியில் சஸ்மா. ஸோ ஸ்பெக்ஸ் எடுத்துகிட்டு போக மறந்துடாத. சஸ்மா லேஜானா மத் பூல்னா. சஸ்மா லேஜானா மத் பூல்னா. எரிவாயுவை மூட மறக்காத, அதாவது கேஸ் ஆஃப் பண்ண மறந்துடாத. ஹிந்தியில் கேஸ் பந்த் கர்னா மத் பூல்னா. கேஸ் பந்த் கர்னா மத் பூல்னா. இந்த பந்த் கர்னா அப்படின்றதாங்க ஆஃப் பண்ணுறது. ஓகே, மத் பூல்னா அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் இப்போது, மறக்காத. ஸோ கேஸ் ஆஃப் பண்ண மறக்காத, கேஸ் பந்த் கர்னா மத் பூல்னா. யாருக்கும் எப்பொழுதும் பணம் கடன் கொடுக்காது. யாருக்குமே எப்பவுமே பணம் கடன் கொடுக்காத. ஹிந்தியில் கிசி கோபி பைசே உதார் மத் தோ. கிசி கோபி அப்படின்றது யாருக்கும். ஓகே, பைசே உதார் அப்படின்னா கடன், மத் தோ அப்படின்னா கொடுக்காத அப்படின்ட்டு அர்த்தம். தோ அப்படின்னா கொடுன்னு அர்த்தம். கொடுக்காத அப்படின்னு சொல்கிறப்ப மத் தோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ யாருக்கும் எப்பவும் பணம் கடன் கொடுக்காத. ஹிந்தியில் கிசி கோபி பைசே உதார் மத் தோ. கிசி கோபி பைசே உதார் மத் தோ. உன் பொருட்களை மறக்காதே. உன்னோட திங்ஸை மறந்துடாத. உன்னோட திங்ஸை மறந்துடாத. ஹிந்தியில் அப்னி சீஜே மத் பூலோ. அப்னி சீஜே மத் பூலோ. அப்னி சீஜே அப்படின்னா உன்னோட பொருட்கள். ஓகே, சீஜே அப்படின்றது பொருட்கள். மத் பூலோ அப்படின்றது மறக்காத, இல்லை மத் பூல்னா எப்படின்னு சொல்லிக்கலாம். உன் பொருட்களை மறக்காதே. அப்னி சீஜே மத் பூலோ. அப்னி சீஜே மத் பூலோ. உன் பொருட்களை மறக்காதே. அப்னி சீஜே மத் பூலோ. உன் சாவிகளை மறக்காதே. ஃபஸ்ட் நம்ம உன் பொருட்களை பார்த்தோம். இப்போ உன் சாவிகளை மறக்காத. சாவிக்கு வந்து ஹிந்தியில் சாபி அப்படின்னு சொல்லுவாங்க. சாவிகளை அப்படின்றப்போ ப்ளூரலில் வரப்போ சாபியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ உன்னோட சாவிகளை மறந்துடாத. சாபியா மத் பூலோ. சாபியா மத் பூலோ. உன் புகைப்பட கருவியை மறக்காத. உன்னோட கேமராவை மறந்துடாத. ஹிந்தியில் கேமரா மத் பூலோ. கேமரா மத் பூலோ. இந்த முறை உன் குடையை மறக்காதே. உன்னோட அம்ப்ரேலாவை மறந்துடாத. இந்த தடவை உன்னோட அம்ப்ரேலாவை மறந்துடாத அப்படின்றப்போ ஹிந்தியில் இஸ் பார் அப்னா சாத்தா மத் பூலோ. இஸ் பார் அப்னா சாத்தா மத் பூலோ. இஸ் பார் அப்படின்னா இந்த முறை அப்படின்ட்டு அர்த்தம். அப்னா சாத்தா அப்படின்னா உன்னோட குடை. சாத்தா அப்படின்றது குடை. ஓகேவா. மத் பூலோ மறக்காத. ஸோ இந்த முறை உன்னோட குடையை மறக்காத. இஸ் பார் அப்னா சாத்தா மத் பூலோ. இஸ் பார் அப்னா சாத்தா மத் பூலோ. இந்த முறை அப்படின்றது இஸ் பார். உன் குடையை அப்படின்றது அப்னா சாத்தா. மத் பூலோ அப்படின்னா மறக்காத அப்படின்ட்டு அர்த்தம். இஸ் பார் அப்னா சாத்தா மத் பூலோ. இந்த முறை உன் கைபேசி மறக்காதே. இஸ் பார் அப்னா மொபைல் மத் பூலோ. இந்த முறை அப்படின்னு சொல்கிறப்போ இஸ் பார் அப்படின்னு சொல்லலாம். இந்த அப்படின்னு சொல்லணும்னா இஸ். ஸோ இந்த முறை அப்படின்னு நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லையா தமிழில், இந்த முறை அப்படின்ட்டு, இந்த வாட்டி அப்படின்னு நம்ம பேச்சுலக்கு சொல்லுவோம். ஹிந்தியில் சொல்கிறப்ப இஸ் பார் அப்படின்னு சொல்லலாம். இஸ் பார் அப்னா மொபைல் மத் பூலோ. இந்த முறை உன் கைபேசி மறக்காதன்னு அர்த்தம். அடுத்து, தயவு செய்து புகைப்பிடிக்க வேண்டாம். ஸ்மோக்கிங் பண்ண வேண்டாம் நம்ம ரிக்வெஸ்ட்டை சொல்கிறப்போ தயவு செய்து புகைப்பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறப்போ ஹிந்தியில் இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா கிருப்பையா தூம்ரபான் மத் கீஜியே. கிருப்பையா தூம்ரபான் மத் கீஜியே. கிருப்பையா அப்படின்னா ப்ளீஸ். தூம்ரபான் அப்படின்றது புகைப்பிடித்தல், ஸ்மோக்கிங் சொல்கிறோம் இல்லையா. மத் கீஜியே அப்படின்னா புகைப்பிடிக்க வேண்டாம். அந்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம்னா புகைப்பிடிக்க வேண்டாம், அதை ஹிந்தியில் தூம்ரபான் மத் கீஜியே. ஸோ தயவு செய்து புகைப்பிடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறப்போ கிருப்பையா தூம்ரபான் மத் கீஜியே. நெக்ஸ்ட்டு, தயவுசெய்து என் மீது சுடாதே. தயவுசெய்து என்னை சுடாத அப்படின்றப்போ ஹிந்தியில் கிருப்பையா முஷ்பர் கோலி மத் சலாயே. கோலி மத் சலாயே அப்படின்னா என்னை சுடாத அப்படின்ட்டு அர்த்தம். கிருப்பையா அப்படின்றது தயவுசெய்து. முச்பர் அப்படின்னா என்ன, என் மீது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் முச்பர். ஸோ தயவுசெய்து என்னை சுடாத ஹிந்தியில் கிருப்பையா முஷ்பர் கோலி மத் சலாயே. தயவுசெய்து இந்த அறிவிப்பை எடுக்காத. ப்ளீஸ் இந்த நோட்டீஸை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா கிருப்பையா யஹ சூச்சனா மத் நிகாலியே. கிருப்பையா யஹ சூச்சனா மத் நிகாலியே. இந்த சூச்சனா அப்படின்றது நோட்டீஸ், அறிவிப்பு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதான் ஹிந்தியில் சூச்சனா. கிருப்பையா அப்படின்னா ப்ளீஸ், யஹ சூச்சனா அப்படின்றப்போ இந்த நோட்டீஸ், இந்த அறிவிப்பை. ஓகே. மத் நிகாலியே அப்படின்னா எடுக்காதீங்க அப்படின்ற அர்த்தம். நிகாலியே அப்படின்னா எடுங்க அப்படின்ட்டு அர்த்தம். எடுக்காத அப்படின்னு சொல்கிறப்போ ஹிந்தியில் மத் நிகாலியே அப்படின்னு சொல்லலாம். ஸோ தயவு செய்து இந்த அறிவிப்பை எடுக்காதே அப்படின்றப்போ கிருப்பையா யஹ சூச்சனா மத் நிகாலியே. யஹ சூச்சனா மத் நிகாலியே.
தயவு செய்து இங்கே வண்டியை நிறுத்தாதே. தயவு செய்து இங்கே வண்டியை நிறுத்தாதே. கிருப்பையா யஹா காடி மத் கடி கீஜியே. கிருப்பையா அப்படின்னா ப்ளீஸ், யஹா காடி அப்படின்னா இங்கே வண்டி, காடி அப்படின்னா வண்டி, ஓகே. யஹா அப்படின்னா இங்கே, மத் கடி கீஜியே அப்படின்னா இங்கே நிறுத்தாதீங்க அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ தயவுசெய்து இங்கே வண்டியை நிறுத்தாதீங்க அப்படின்ட்டு ஹிந்தியில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கிருப்பையா யஹா காடி மத் கடி கீஜியே. கிருப்பையா யஹா காடி மத் கடி கீஜியே. கடி கீஜியே அப்படின்னா நிறுத்துங்கன்னு அர்த்தம். நிறுத்தாத அப்படின்றப்போ மத் கடி கீஜியே. அடுத்து தயவுசெய்து இங்கே நிற்காத. தயவுசெய்து இங்கே நிற்காத. ஹிந்தியில் கிருப்பையா யஹா மத் ருக்கோ. யஹா மத் ருக்கோ. கிருப்பையா அப்படின்னா ப்ளீஸ், யஹா அப்படின்னா இங்கே, மத் ருக்கோ அப்படின்னா நிற்காதன்னு அர்த்தம். இப்போ நில்லு அப்படின்றப்ப ருக்கோ அப்படின்னு சொல்லலாம், நிற்காத அப்படின்றப்ப மத் ருக்கோ அப்படின்னு சொல்லலாம். கிருப்பையா யஹா மத் ருக்கோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பார்ட் 1 பார்க்காதவங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள், ஸோ தட் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.